மஞ்சுமெல் பாய்ஸ் இந்த படத்தை பத்தி புகழாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த படம் பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் ஹிட் கொடுத்து சூப்பரா ஓடிட்டு இருக்கு. 50+ க்ரோஸ் வந்துட்டு வசூல் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பல தமிழ் ஆடியன்ஸும் வந்துட்டு என்னங்க படம் எடுக்கிறீங்க நீங்க, மலையாள சினிமாவை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவை ட்ரோல் பண்ற சில ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ அப்படி என்ன இந்த படத்துல இருக்கு அப்படிங்கிறது நீங்க டைரக்டா படத்தை போய் பார்த்துக்கோங்க. தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒர்த்தான ஒரு படம் தான். பட் ரியல் லைஃப்ல என்ன நடந்தது, இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ ரியல் லைஃப்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்த்துடலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. நார்மலாவே ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் ட்ரிப்பு போக பிளான் பண்றது, டூர் போக பிளான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அது நடக்கலனாலும் மறுபடியும் மறுபடியும் ஒரு புது பிளானை போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு போற ஒரு ஸ்டோரி தான் இந்த மூவி ஃபுல்லாவே. இதுல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய ஆழத்தை பார்க்கலாம், அண்ட் இறைவனை பார்க்கலாம், நம்பிக்கையை பார்க்கலாம், மனதைரியத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியும். இந்த புல் அரிக்கிற மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இந்த படத்துல நிறையவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த மூவிக்கு போகலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படிதான், இப்படி ஒரு மஞ்சுமெல் அப்படின்ட்டு ஒரு டவுன், ஓகேங்களா? அந்த டவுன்ல நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கிளப்ல ஒண்ணுதான் இந்த மஞ்சுமெல் பாய்ஸினுடைய கிளப். ஓகேவா? இதுல மொத்தம் 40 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க பிளான் பண்ற ட்ரிப் வந்துட்டு கோவாக்காக தான் பிளான் பண்ணுவாங்க. பட் அந்த பிளான் ஃபிளாப் ஆகி கடைசியில கொடைக்கானலுக்கு வந்து நிற்கும். ஸோ இதுல ஒரு 15 பேர் ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு ஃபைனலைஸ் பண்ணி வராங்க. பட் இவங்க இந்த போகணும் அப்படின்னா வாகனம் தேவை இல்லையா? அந்த மாதிரி வாகனம் தேடும் பொழுது ஒரு சின்ன ஒரு வேன் தான் கிடைக்குது இவங்களுக்கு. அப்போ அதுல மொத்தமா 11 பேர் மட்டும் தான் போக முடியும். அந்த டிரைவரோட சேர்த்து 11 பேர் தான் போக முடியும். ஸோ இந்த 15 பேர்ல இருந்து 1-2 பேரை கழட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக பல காரணங்களை சொல்லி கழட்டி விட்டுட்டு இவங்க எல்லாரும் அந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. கொடைக்கானலுக்கு போயிட்டாங்க. கொடைக்கானல்ல வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குணா கேவ், இந்த குணா படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? கண்மணி அன்போட காதலன் அப்படிங்கிற பாட்டுலாம் வரும் இல்லையா? ரொம்ப ஃபேமஸான பாட்டு, அதை கேட்காத ஆளே இருக்க முடியாது. ஸோ அந்த பாட்டு ஷூட் பண்ண இடத்துக்கு, அந்த படத்தை ஷூட் பண்ண இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ அங்கதான் இவங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஸ்டோரியினுடைய பேஸே அங்கதான் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் பிளான் பண்ண மாதிரி குணா கேவை போய் அடையிறாங்க. அங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்க்கும்பொழுது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் ஒன்று இருக்கு, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஒன்று இருக்கு. இதை பார்த்த உடனே இப்போ நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேங்கா போறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் எந்தூசியாஸ்டிக்கா ஜாலியா பண்ற ஒரு விஷயம் பிரேக் தி ரூல்ஸ். அங்க என்ன ரூல்ஸ் போட்டிருந்தாலும் அந்த ரூல்ஸை பிரேக் பண்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்தா பண்ற ஒரு விஷயம். ஸோ இவங்களும் என்ன நினைக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்த பத்தி நிறைய தெரியாது. பிகாஸ் இவங்க கேரளால இருந்து வராங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்த பத்தி முழுசா அவங்களுக்கு தெரியாது. ஸோ சும்மா ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை தாண்டி அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனுக்குள்ள போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அங்க ஏற்கனவே சிலர்லாம் போயிட்டு வர்றதை பாக்குறாங்க. ஓகே, அப்போ போயிட்டு வரலாம் போல, சும்மா ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க, அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது உள்ள பயங்கர அழகா இருக்கு, பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு மஞ்சுமெல் பாய்ஸ், அந்த அவங்க வந்த இடம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்த வந்துட்டு மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையில எழுதி வைக்கிறாங்க. ஸோ எழுதி வச்சுட்டு இந்த சம்பவம்லாம் நடந்துட்டே இருக்கும்போது இவங்க இப்படி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சமயத்துல என்ன ஆகுது, சுபாஷ் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாரு, அங்க இருக்க ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்துட்டு டேய் வாடா வெளியே, ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த சுபாஷ் அப்படிங்கிற நபர் வந்துட்டு இந்த மாதிரி சும்மா சின்னதா விளையாடுற ஒரு நபர் தானே. ஸோ இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவன் குழிக்குள்ள விழுந்துட்டு சும்மா ஏதோ விளையாடிட்டு இருக்கான் போல நம்ம கிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நீ ரொம்ப பண்ணாத, மேல வா, விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சும் இந்த சுபாஷினுடைய சவுண்ட் எதுவுமே வரல அப்படிங்கிற பட்சத்துல தான் இவங்களுக்கு ஏதோ சீரியஸா ஒன்று நடந்திருக்கு, அவன் குழிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்க இருந்து எப்படி அவனை ரெஸ்கியூ பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயந்து போயிட்டு அங்க இருக்க ஃபாரஸ்ட் கார்டு எல்லார்கிட்டயும் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இவங்க பயங்கரமா அசிங்கமா போலீஸ் எல்லாம் திட்டினாங்களாம், அவங்க கையில இருக்க காசெல்லாம் வாங்கி கட்டாங்களாம். ஸோ பயங்கரமா துன்புறுத்தி அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க வந்துட்டு பயங்கரமா திட்டுறாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த குணா கேவ்ல அந்த ரெஸ்ட்ரிக்டட் பார்ட் வந்துட்டு ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அந்த குழியில அஃபீஷியலா 13 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க, அன்அஃபீஷியலா 50 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. அந்த குழிக்குள்ள விழுந்தா கண்டிப்பா வெளியே வர மாட்டாங்க, அவங்களுடைய எலும்பு துண்டு கூட கிடைக்காது. அதனால உங்க ஃப்ரெண்ட் அதுக்குள்ள விழுந்துட்டானா அவன் கிடைக்க மாட்டான், அவன் செத்துட்டான். ஸோ நீங்க எல்லாரும் ஊருக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க எல்லாரையும் ஊருக்கு அனுப்ப தான் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த குழியினுடைய பேரே டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிறாங்க. சாத்தானுடைய சமையல் அறையாம். அங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா, சாத்தான் வந்துட்டு அவங்கள இழுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்துட்டு நெறைய பனிமூட்டமாவே இருக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த குகையினுடைய இடுக்குகள்லாம் இருந்து அந்த பனி வெளிய வரும்பொழுது, யாரோ சமைச்சு அதுக்குள்ள இருந்து புகை வர மாதிரியே இருக்கும். அதனாலயும் அது டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி ஒரு டேஞ்சரஸான குழிக்குள்ள தான் இந்த சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் விழுந்துடுறாரு. அந்த சமயம் பார்த்து பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த சின்ன சின்ன கல்லு, அந்த மரத்தினுடைய கம்பு இதெல்லாம் வந்துட்டு உள்ள விழக்கூடாது. குச்சி எல்லாம் உள்ள விழக்கூடாது. அவனுக்கு ஏதாவது இன்னும் அடிபட்டுற போது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த மழை தண்ணியும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த ஒரு குகை மாதிரி இருக்கு. அந்த குகையை வந்துட்டு சுத்தி மூடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே அவங்களுடைய உடம்பு வச்சு அந்த ஒரு உள்ள பாஸ் ஆகக்கூடாதுன்ட்டு மூடி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல போலீஸும் வராங்க. போலீஸும் வந்துட்டு இல்ல இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது, அவன் உள்ள விழுந்துட்டானா விழுந்தது தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு அரசியல் பிரமுகரனுடைய மகனும் உள்ள விழுந்தான். அவனையுமே எடுக்க முடியாம போயிருச்சு. இத்தனை லட்சம் கொடுப்போம்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவனை எடுக்கிறதுக்கு யாரும் உள்ள வரல. உள்ள வந்துட்டு அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். ஸோ நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு தயாரா இல்ல. அதுக்கப்புறமும் இவங்க என்ன பண்றாங்க, அவனுடைய பேரை சொல்லி அந்த குகைக்குள்ள அந்த துவாரத்துக்குள்ள வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த சுபாஷ் அப்படிங்கிற நபருடைய சத்தம் கேக்குது. அப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, சுபாஷ் வந்துட்டு சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான், எப்படியாவது அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவனை விட்டு போறதா இல்லை. ஸோ அவனுடைய சத்தமும் கேட்கவும் இதுக்கு மேல அவனை கண்டிப்பா நாங்க விட்டுட்டு போக மாட்டோம், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஏன்னா போலீஸ் வந்துட்டு அது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. அவங்க வந்துட்டு உள்ள அனுப்பி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும்போது யாருமே முன் வரல. ஊர்ல இருக்கவங்களும் அந்த கிராமத்தை சேர்ந்த யாருமே முன்னாடி வரல. அண்ட் ஆல்சோ ஃபயர் ஃபைட்டர்ஸும் உள்ள போக பயப்படுறாங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய கேங்லயே இருக்க ஒருத்தனான சிஜு டேவிட் அப்படிங்கிற ஒருத்தர் முன்னாடி வராரு. நான் என்னுடைய நண்பனை காப்பாத்துறேன், நான் இந்த குழிக்குள்ள போய் அவனை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு. அண்ட் போலீஸும் சரி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் சரி பயங்கரமா தடுக்கிறாங்க. இல்ல ஆல்ரெடி உங்க கேங்ல இருந்து ஒருத்தன் உள்ள போய் மாட்டிட்டு இருக்கான், அவன் இன்னும் உயிரோட இருக்கானா, ஏன்னா ஆழமா போக போக ஆக்சிஜன் லெவல் இருக்காது, ஸோ நீயும் போயிட்டேன்னா உன்னையும் எங்களால இழக்க முடியாது அப்படின்னு சொல்லி தடுக்க பாக்குறாங்க. பட் இவன் வந்துட்டு இல்ல, அவனுடைய சவுண்ட் கேக்குது, அதனால அவனை அப்படியே விட்டுட்டு வர முடியாது, நான் உள்ள போய் காப்பாத்தேன், எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். ஸோ இவனை வந்துட்டு அந்த சிஜு டேவிட் அப்படிங்கிறவரை கயிறு கட்டி அந்த குழிக்குள்ள அனுப்புறாங்க, அந்த குகைக்குள்ள அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி 500 அடி வரைக்கும் கீழே போயிட்டாங்க இந்த சிஜு டேவிட் அப்படிங்கிறவர். சிஜு டேவிட் 500 அடி கீழே போனதுக்கு அப்புறம் இந்த கயிறு இருக்கு இல்லையா, அனுப்புற கயிறு, அந்த கயிறும் தீர்த்து போயிருது. அப்பவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாரும் கேட்குறாங்க இந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போதாவில்லை, இதுக்கு மேலே இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர், ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடும், ஸோ தயவு செஞ்சு மேலே வந்துருங்கிறாங்க. அப்போ சிஜு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இங்கே வந்துட்டு அவனுடைய சவுண்ட் எனக்கு கேட்குது, கிளியராக என்னால் கேட்க முடியுது, பட் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் எனக்கு கீழே அழப்படைங்கன்னா என்னால் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிட முடியும், நான் தூக்கிட்டு வந்துடுறேன், ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நம்பி மறுபடியும் எக்ஸ்ட்ரா கயர்லாம் ஆட் பண்ணி அவங்கள உள்ள அனுப்புறாங்க. அந்த நண்பனை சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சு மேலே கூட்டிட்டு வராங்க. பயங்கரமான ரத்த காயத்தோட அந்த குழிக்குள்ள இருந்து அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்து காப்பாத்திடுறாங்க. இதுதான் இந்த கதையே மொத்தமா. இதுதான் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். இதைதான் இப்ப படமா எடுத்திருக்காங்க. அந்த படம் தான் பயங்கர ஹிட்டா இப்ப போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷத்தினுடைய உழைப்பு கிடையாது, 7 வருஷத்தினுடைய உழைப்பு. 3 பேர் இந்த கதையை வாங்கி படமா பண்ணோம் அப்படின்னு நினைச்சு ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் இப்ப எடுத்த படத்தினுடைய டைரக்டரை வந்துட்டு வாங்கி 7 வருஷமா உழைச்சு 3 வருஷமா இந்த படத்தினுடைய இந்த காஸ்ட் இருக்காங்க இல்லையா, இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி 3 வருஷம் அவங்க கூடயே டிராவல் பண்ணி அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க எப்படி எல்லாம் சிரிக்கிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்க செய்யறாங்க அப்படிங்கறத கூடவே இருந்து பார்த்து இந்த படத்தை அவங்க நடிச்சு முடிச்சிருக்காங்க. அதனாலதான் இவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரியல் மஞ்சுமல் பாய்ஸை இன்டர்வியூ எடுக்கும் போதும் அவங்களும் இதே தான் சொல்றாங்க. இப்போ அவங்க மஞ்சுமல் பாய்ஸா இல்ல நாங்க மஞ்சுமல் பாய்ஸாங்கிறது எங்களுக்கே தெரியல, அவ்வளோ தத்ரூபமா அவ்வளோ ரியலா அவங்க அந்த படத்தை நடிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க இந்த ஷூட்டிங்காக கொடைக்கானல்ல பெர்மிஷன் கேட்கும்போது பெர்மிஷனும் கொடுக்கப்படல. ஏன்னா அங்க வந்துட்டு அந்த டெவில்ஸ் கிச்சன்ல வந்துட்டு ஏற்கனவே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அதனால நாங்க இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லி பெர்மிஷனையும் டினை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரெக்டர்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காவது பெர்மிஷன் கொடுங்க, நாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அது செட் மாதிரி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்து அதை தத்ரூபமாக கொச்சியிலேயே ஒரு செட் மாதிரி போட்டு அந்த செட்டில் தான் இந்த படத்தை முழுசாவே எடுத்து முடிச்சிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. ரியல் மஞ்சுமல் பாய்ஸை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் அந்த சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் குழிக்குள்ளே விழுந்தார் இல்லையா, அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு அவருக்கு என்ன நடக்குது என்ன நடந்தது, நாங்கள் ட்ரிப்பு போனதும் எனக்கு ஞாபகம் இல்லை,
அண்ட் ஆல்சோ அந்த குழியில விழுந்தது, என்ன நடந்ததுங்கிறது எதுவுமே எனக்கு 3 வருஷத்துக்கு ஞாபகமே இல்ல. வெறும் இருட்டு, உடம்பு ஃபுல்லா வலி, வௌவாலினுடைய சத்தம் இதெல்லாம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. கூட இந்த நண்பர்கள் இருந்த நான் வந்துட்டு ஹீரோ கிடையாது அந்த படத்துல ஆக்சுவலி. என் கூட இருந்த இவங்க எல்லாரும் தான். இவங்க வந்துட்டு அ என்ன வந்துட்டு சத்தம் போட்டுட்டே இல்ல, அந்த இடத்துல வந்துட்டு சுபாஷ், சுபாஷ், சுபாஷ்ன்ட்டு கத்திட்டே இல்ல அப்படின்னா, எனக்கு அந்த சுயநினைவு திரும்ப வந்திருக்காது. ஸோ இவங்க எல்லாரும் தான் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்த நிகழ்ச்சியா அவரும் விரும்பி பார்த்ததா சொல்லியிருப்பாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு படத்த பார்த்ததுக்கப்புறம் தமிழ் மக்கள் எல்லாரும், தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாரும் வந்துட்டு பயங்கரமா தமிழ் சினிமாவ கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா, இப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான மூவிக்கு இவங்க குடுக்குற வரவேற்பு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வரவேற்ப தமிழ் மூவிக்கும் இவங்க குடுத்தாங்க. பிகாஸ் தமிழ் மூவில வந்துட்டு இந்த மாதிரி ஆ நல்ல நல்ல மூவிஸ் இல்லையான்னு கேட்டா, இருக்கு. கண்டிப்பா நெறையவே இருக்கு. ஜெய் பீம் இருக்கு, சார்பேட்டா இருக்கு. அப்புறம் கடைசி விவசாயி இருக்கு. இந்த கடைசி விவசாயி ஒண்ணே போதும் இந்த படங்கள ஈடுகட்ட அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் பொழுதே இவங்க எல்லாரும் வரவேற்று ஆதரவு குடுத்தாங்க அப்படின்னா, நெறைய டிரெக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓகே, இந்த மாரி படத்த எடுத்தா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமிழ் சினிமாலயும் இந்த மாதிரி படங்கள் நெறைய பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போ தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோவினுடைய ஃபேஸ பார்த்து தான் முக்காவாசி பேர் படம் பார்க்குறாங்க. அப்படி ஹீரோவினுடைய ஃபேஸ் பார்த்து பார்க்காம, ஸ்டோரி பேஸ் பண்ணி இல்லன்னா அந்த டிரெக்ஷன பேஸ் பண்ணி படங்கள பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள நம்மளுடைய தமிழ் சினிமா ஃபீல்டுலயும் குடுக்க முடியும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப மலையாளம் மூவிஸ்ல இந்த மாரி நெறைய பயங்கரமான ஹிட் மூவிஸ்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி தமிழ் சினிமாலயும் குடுக்கறதுக்கு நாம என்ன பண்ணலாம்? நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கேட்டதற்கு நன்றி.